எஸ்டிபி கட்சியின் சார்பாக வருகிற ஜனவரி 7ஆம் தேதி மதுரையிலே மாபெரும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதுக்கு என்ன அவசரம், என்ன அவசியம்? இந்திய தேசத்துடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் விதமாக தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், பன்முகத்தன்மை போன்ற வார்த்தைகளையே நீக்குவது என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமை அமைப்பான RSS உடைய அஜெண்டாவை இந்து ராஷ்டிரம் என்கிற சித்தாந்தத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி செல்கிறார்கள். ஆகவே இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையையும் மதச்சார்பின்மையையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் தற்போது உருவாகி இருக்கிறது. புதிய நாடாளுமன்ற திறப்பின் போது அன்றைக்கு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட நகல் புத்தகத்தில் மதச்சார்பின்மைக்கான வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு செய்தி ஊடகங்கள் வழியாக நாம் செய்திகளை அறிந்திருக்கிறோம். இதுபோன்ற ஒன்றிய அரசின் விஷமத்தனமான வேலைகளை இந்திய மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை எஸ்டிபிஐ கட்சி மற்றும் எல்லா ஜனநாயக அமைப்புகளுக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து தற்போது இந்த மாநாட்டினை நடத்துகின்றோம். மதுரையில் நடத்துவீங்க. இந்த குடியுரிமை சட்டம் மற்றும் முத்தலாக் போன்ற சட்டங்கள் முஸ்லீம் மற்றும் சிறுபான்மை பிரிவுக்கு எதிராக மத்திய அரசு தொடுத்துள்ள தாக்குதல்கள், அதற்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது. இந்த நிலையில் எடப்பாடியே சிறப்பு விருந்தினால் நடத்தியிருக்கீங்க. மதுரையிலே நடக்க இருக்கிற மதச்சார்பின்மை மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளையும் நாம் தொடர்பு கொண்டு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். முத்தலாக் சட்ட விவகாரம், இந்த விவகாரத்திலே அதிமுக அப்போது எடுத்த நிலைப்பாடு, அவர்களுடைய கட்சி ரீதியான ஒரு முடிவை அப்போது அந்த மாதிரி எடுத்திருந்தார்கள். தற்போது பாஜகவிலிருந்து, அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். எல்லா கட்சியினரையும் அழைப்பது போலவே அதிமுகவிற்கும் நாம் அழைப்பு கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே மாநில நிர்வாகத்தினர் எடுத்த முடிவின் அடிப்படையில் அவங்க ஆட்சிக்காங்க. மாநாட்டில் வேறு யார்? மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக எஸ்டிபிஐ கட்சியுடைய தேசிய தலைவரும், நமது அண்டை மாநிலமான கேரள மாநில தலைவரும், கர்நாடக மாநில தலைவரும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மும்மத பிரதிநிதிகள், நம்முடைய தோழமை இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள், எல்லா அமைப்புகளிலிருந்தும் பெருந்திரளாக நிர்வாகிகளும் மக்களும் கலந்து கொள்கிறார். தொடங்கிய காலத்திலிருந்தே தேர்தலில் களம் கொண்டு வருகின்றோம். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலிலும் நாம் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல வருகிற 2024 தேர்தலிலும் எஸ்டிபிஐ கட்சி நிச்சயமாக களமாடும். கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் இதுவரை எதுவும் எடுக்கப்படவில்லை, இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. கூட்டணி குறித்து தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை முடிவு செய்யும். இறுதி முடிவு அவர்கள் தான் அறிவிப்பார். எடப்பாடி வருவது அதுக்கான முகாந்திரமா? கூட்டணி குறித்து இப்போது எதுவும் பேசப்படவோ தீர்மானிக்கப்படவோ இல்லை. அது அந்த சமயத்தில் பேசப்படும். மதுரையில் மதசார்பின்மைக்காக மாநாடு பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை பண்ணியிருக்கீங்க. இதுக்கான என்ன களமாடி இருக்கீங்க? இதுக்கான அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மைக்கான இது. இதுக்கான என்ன களம், இதுக்கான என்ன முயற்சி வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பது எஸ்டிபிஐ கட்சியுடைய தாரக மந்திரம். கட்சி துவங்கப்பட்ட போது வைக்கப்பட்ட முழக்கம். எந்த ஒரு மனிதனும் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கா? அதற்கான முயற்சி செஞ்சுருக்கீங்களா? விடுதலை எப்போது அடையும்? எஸ்டிபிஐ கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்தே நடைபெறுகிற எல்லா அநீதிகளுக்கு எதிராகவும் எஸ்டிபிஐ கட்சி களமாடி இருக்கிறது.
விவசாயிகள் போராட்டமாகட்டும் அல்லது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் அதுபோன்ற மக்களுக்கு எதிரான திட்டங்களாகட்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்விலிருந்து, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்விலிருந்து, சமையல் எரிவாயு விலை உயர்விலிருந்து, காவிரி நீர் பிரச்சனை, இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து களமாடுகின்ற ஒரு பொதுவான ஜனநாயக சக்தியாக எஸ்டிபிஐ கட்சி இதுவரை களமாடி கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து நீதி எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ, அநீதிக்கு எதிராக பொதுமக்களுக்கு ஆதரவாக ஜனநாயகத்தை காக்கிற விதத்திலே எல்லா வகையான போராட்டங்களையும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும். சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலிலும் நாம் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல வருகிற 2024 தேர்தலிலும் எஸ்டிபிஐ கட்சி நிச்சயமாக களமாடும். கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் இதுவரை எதுவும் எடுக்கப்படவில்லை, இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. கூட்டணி குறித்து தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை முடிவு செய்யும். இறுதி முடிவு அவர்கள்தான் அறிவிப்பார். எடப்பாடி அவர்கள் அதுக்கான முகாந்திரமா? கூட்டணி குறித்து இப்போது எதுவும் பேசப்படவோ தீர்மானிக்கப்படவோ இல்லை. அது அந்த சமயத்தில் பேசப்படும். மதுரையில் வந்து மதசார்பின்மைக்காக மாநாடு பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை பண்ணியிருக்கீங்க. இதுக்கான என்ன களமாடி இருக்கீங்க? இதுக்கான அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மைக்கான இது. இதுக்கான என்ன களம், இதுக்கான என்ன முயற்சி வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பது எஸ்டிபிஐ கட்சியுடைய தாரக மந்திரம். கட்சி துவங்கப்பட்ட போது வைக்கப்பட்ட முழக்கம்.